ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்காக. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி செய்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பட்டை லவங்கம் இதெல்லாமே எண்ணெய் காய விட்டு நல்லா சூட்டில் வதங்குறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிம்பிளாக ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோங்க. அடுத்து தக்காளி வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அந்த ஃப்ளேமில் நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா பொரிய வதக்கிக்கிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கும் போது நல்லா ஸ்மெல்லு வரும். இந்த பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்து அதுக்கு அடுத்து ஆல்ரெடி தயிர் வச்சுருக்கோம். ஸோ அந்த தயிர் கெட்டி தயிர் எடுத்து போட்டு தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம வீட்டிலே சிம்பிளாக குக்கரில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டைப் தான் ரெடி ஆகுது. அப்புறம் ஆல்ரெடி கறி வேக வச்சுருந்தோம். அந்த கறியை எடுத்து இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவில் போட்டுக்கிறோம். அந்த தண்ணி அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி போட்டு ரைஸ் போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். ஸ்மெல் நல்லா வருது. நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி திட்டமாக ஊற்றினா தான் குழையாமல் இருக்கும். தண்ணி திட்டமாக கரெக்டாக ஊற்றிக்கணும். இது 2 படி அரிசி போட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மேக்ஸில் வெளியே கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் சிம்பிளாக நமக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு காரம் போட்டு கரெக்டாக செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மட்டனில் இருந்த தண்ணியை நல்லா ஊற்றிட்டேங்க. சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டன் தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. கொதியும் வந்துடுச்சு. ஸோ இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கோம். ஸோ அந்த ரைஸை போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பசங்களுக்கு